திலக்பூரோட நாட்டு மன்னர் அந்த ஊர் விவசாயியான ரங்கையாவை அரண்மனைக்கு வர சொல்லியிருந்தாங்க. ரங்கையா, நம்ம நாட்டோட விளைச்சல் ரொம்ப குறைவாயிட்டே போகுது. அதுக்கான பொறுப்பை நீங்க தான் எடுத்துக்கணும். ரொம்ப நன்றி அரசே, இந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்ததற்காக. நான் கூடிய விரைவில் விளைச்சலை அதிகமாக்குகிறேன். அப்படின்னு முத்தையாவும் அரண்மனை விட்டு வெளியே பெற்றாரு. விளைச்சல் அதிகமாக்குறதுக்காக முத்தையா அவங்களோட வயலுக்கு போய் வேலைகளை தொடங்கினாங்க. ரங்கையாவும் வயல் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது திடீர்னு ஒரு கடல் தேவதை தோன்றினாங்க. அம்மா, நீங்க யாரு? எதுக்காக என் முன்னாடி வந்திருக்கீங்க? பயப்பட வேண்டாம், நான் ஒரு கடல் தேவதை. இந்த நாட்டு இளவரசிக்கு உங்க ஆவியால ஆபத்து இருக்கு. அதை நீங்க தான் தடுத்து நிறுத்தணும். அதுக்கப்புறம் விவசாயம் வீட்டுக்கு வந்தாரு. கடல் தேவதை பேசின விஷயத்த வீட்டுல சொன்னாரு. பசங்களா, தாத்தா வயல் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது ஒரு கடல் தேவதை என் முன்னாடி வந்து நம்ம இளவரசிக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படியாப்பா, நானும் வரேன்ப்பா. நான் போய் கடல் கிட்ட பாக்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மாவும் அவங்க அப்பாவும் புறப்பட்டாங்க. விவசாயி அரண்மனை நோக்கி சென்றாரு. அரசி, நம்ம இளவரசிக்கு ஒரு ஆவியால ஆபத்து இருக்கு. நாம தான் அவங்கள காப்பாற்றணும். என்ன சொல்றீங்க ரங்கையா? யாரு இப்படி சொன்னது? அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. அப்படின்னா என் மகளுக்கு ஏதோ ஆபத்து வராது. நிலா, அவரை தள்ளி விடு. ஐயோ அரசி, ஒரு கடல் தேவதை தான் அப்படி சொன்னாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் புறப்படுறேன். அப்படின்னு சொல்லிட்டு ரங்கையாவும் அங்க இருந்து புறப்பட்டாரு. மறுநாள் ரங்கையா சொன்னது போலவே இளவரசி தோட்டத்துல விளையாடிட்டு இருக்கும்போது அந்த ஆவியால துன்புறுத்தப்பட்டாங்க. அதிர்ஷ்டவசமாக இளவரசியும் தப்பிச்சிட்டாங்க. மறுநாளே ரங்கையா அரசவைக்கு அழைக்கப்பட்டாரு. அழைக்கப்பட்ட பொழுது அந்த ஆவியும் அந்த அரசவைக்கு வந்திருந்துச்சு. எங்களை மன்னிச்சிருங்க ரங்கையா. நீங்க சொன்ன மாதிரியே எங்க மகளுக்கு அந்த ஆவியால பிரச்சனை வந்தது. என்ன அரசரே, ரங்கையா சொன்னப்ப நம்பாம இப்ப கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேக்குறீங்களா? உங்க பொண்ணை விட மாட்டேன். நான் தூக்கிட்டு போய் தீருவேன். என் மகளை உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஒரு தீய சக்தி. கவலைப்படாதீங்க. அந்த ஆவியோட வாழ்நாள் இன்னையோட முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு உங்க மகளை காப்பாத்துனது நான் தான். ரொம்ப நன்றி கடல் தேவதையே. உங்களாலதான் இன்னைக்கு எங்க மக எங்களோட ஒன்னா இருக்கா. நாங்க ரங்கையா சொன்னப்போ நாங்க நம்பல. இப்ப நாங்க நம்புறோம். எங்களை மன்னிச்சிருங்க. இப்படிதான் இந்த கதை முடிஞ்சிச்சு. அடுத்த ஸ்டோரியில மீட் பண்ணலாம். பாய்.